வணக்கம். வணக்கம். ஒரு மாத காலமாவே சட்டம் ஒழுங்கு, காவல்துறை இது சம்பந்தமா பார்த்துட்டே இருக்கும்போது, என்னென்ன சீர்கேடு நடக்குதுன்னு பார்க்கும்போது, ஒரு பெரிய விஷயம் என்னன்னா 2, 3 நாள்லயே ஒரு விஷயம் நடந்திருக்கு. சில விஷயங்கள் ஒரு மாசம்லாம் பார்க்க தேவை. 1 மாசம் தேவையே இல்ல. நானும் அதான் சொல்லுவேன். ஒரு மாசம்லாம் பார்க்காதீங்க. 4 நாள் நடந்த பாருங்க. ஊர் எந்த அளவுக்கு நாறுதுன்னு தெரியும். நேத்து நடந்த விஷயம் மட்டும் ஒண்ணு காட்டுறேன். உளுந்தூர்பேட்டையில ஆ. இந்த அரசு மருத்துவமனைன்னு நினைக்கிறேன். அங்க என்ன நடந்ததுன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க. இத நாம மட்டும் பார்த்தா பார்த்தாது மக்களையும் கொஞ்சம் கவனிங்க. இத நீங்க ஒரு நிமிஷம் பாருங்க. நாங்க 2 பேரும் விவகாரத்துக்குள்ள வரோம். என்ன விஷயம்ன்றது உங்களுக்கு தெளிவுபடுத்துறோம். இப்ப இந்த விவகாரம் எங்க நடக்குது அப்படின்னா உளுந்தூர்பேட்டையில அரசு மருத்துவமனையில் நடக்குது. இந்த விவகாரத்துல பாதிக்கப்பட்டுள்ள இந்த அடி வாங்குறால அந்த பையனுக்கு வயசு 19 கூட கிடையாது. அதுல அடி வாங்குற இன்னொரு பாட்டி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வயசு 60க்கு மேல. அந்த பையனை இழுத்து போட்டு சாத்தும் போது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவன் திரும்ப அடிக்கவே இல்லை. திரும்ப அடிச்சிருந்து நீ அடிச்சிருந்தா பரவாயில்ல. அடி வாங்குற ஒருத்தரை போட்டு மங்கு மங்குன்னு குத்தும் போது என்ன நீ வீரத்தை காட்ட போற? என்ன சட்ட ஒழுங்கு காப்பாற்றுற இடத்துல நீ அதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. முதலாவது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அது என்னன்னு கேட்க வர அவங்களோட பாட்டியை பிடிச்சி ஒரே தள்ளு. அவங்க வயசானவங்க திருப்பி என்ன மனநிலை அது? அதான் நான் சொல்றேன். நீ என்ன ஒரு சிங்க படத்துல வர சூர்யா நினைப்பாயா? என்ன நீ பாட்டியை பிடிச்சி தள்ளி விடுறது உனக்கு ஒரு வீரமா? அந்த பாட்டியை ஒரு நிமிஷம் சொல்லி பேச வைக்க முடியாதா? பேசி புரிய வைக்க முடியாதா? அவங்க என்ன உன்னை அடிச்சாங்களா? இல்ல உன்னை ஏதாவது திட்டினாங்களா? எதுவுமே செய்யல. அந்த பாட்டி பிடிச்சி தள்ளி விடுற. இப்ப பாட்டி போய் விழுந்தான்னு வச்சுக்கிறேன், நம்ம விழுந்தாலே அடிபட்டு வச்சுக்கோங்க. பெரியவங்க விழுந்தாங்கன்னா அதோட அவங்க முடியாம போறதான். இதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கு என்ன நடந்தாலும் சரி, இதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அதுக்கு இவர் தான் காரணம் சொல்லுவேன். ஏன்னா உடல்நிலை மொத்தம் மோசமா போயிடும். வயசானவங்க இந்த எந்த விதமான கன்சர்ன் இல்லாம, எந்த விதமான அக்கறையும் இல்லாம ஒரு அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து இந்த அளவுக்கு தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் இங்க இருக்குது. நான் கேட்கிறேன். இப்போ அந்த சம்பவத்தை பார்க்கும்போது விஷயம் அவங்க 2 பேரும் அடிக்கிறாங்கன்றது புரியுது. என்ன ரீசன், எதுக்காக அவங்க போனாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ எப்படி தெளிவுபடுத்தும்? இப்போ இந்த உளுந்தூர்பேட்டையில் நடந்தக்கூடிய இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் 2 குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த தைப்பூசம் அன்னைக்கு இந்த சாராயம் விற்கிறது இல்லையா, மதுபான பாட்டில்கள், இது டாஸ்மாக் கடையில் இறக்க மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிளாக்ல விற்கிறாங்க. என்னமோ பிளாக்ல எங்கேயுமே விற்காத மாதிரியும், காவல்துறைக்கு எங்கேயுமே தெரியாத மாதிரியும், தெரிஞ்சவனை ஃபுல்லாக அடிச்சு போட்டு மிதிக்கிற மாதிரியும். அது பேச்சே கிடையாது. ஊரில் இருக்கிற எல்லா பேருக்கும் தெரியும் எவன் விற்கிறான்னு, எவன் ஆதரவோட விற்கிறான், எவன் அதிகமாக போட்டு விற்கிறான், எதனால் டாஸ்மாக் கடையில் மூடினதுக்கப்புறம் கூட விற்று லாபம் பார்க்க முடியும்னு எவன் நினைக்கிறான். எல்லாமே திமுக காரன் தான். ஆளுங்கட்சி தயவு இல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது 2 பேருக்கு இடையில தகராறு நீங்கிட்டு அந்த உளுந்தூர்பேட்டை பகுதியில் 2 பேருமே மதுபான பாட்டில்களை பிளாக்ல விற்கிறாங்க. அதில் 2 குரூப்புக்கு இடையில சண்டை வருது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி சண்டை வருதுல்ல, இதில் பிளாக்ல விற்கிறவன் பெரிய ஆளாக இருப்பான், அவன் மாட்ட மாட்டான். அந்த பாட்டில் வச்சுட்டு உட்கார வைப்பாங்கல்ல, நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், பாட்டில் வச்சுட்டு உட்காந்துக்கால அவன் ஃபுல்லாக அப்புறானே இருக்கான். இல்லாட்டி மனநிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருப்பாங்க சின்ன பசங்க, அந்த பசங்களை பிடிச்சிருவாங்க. இந்த பாட்டில் விற்கிறவன் மாட்ட மாட்டான், பாட்டில் கொள்முதல் பண்ணுற மாட்ட மாட்டான், பாட்டில் தயாரித்து அனுப்பினவன் மாட்ட மாட்டான். எவன் மாட்டுவானா அந்த பாயிண்ட்ல உட்காந்துருப்பான் பாருங்க, அந்த சின்ன பையனை போட்டு அடிக்கிறது. அதில் இந்த பையன் அவ்வளோ ஒன்றும் மென்டலி ஸ்டேபிளாக இல்லை, அது மனநிலை ரொம்ப பெரிய ஸ்டேபிளாக இருக்கிற பையன் கிடையாது. அதனால தான் அந்த 2 பேர் சண்டையில் அந்த பையன் காயம் அடைகிறான். அவனை அரசு மருத்துவமனைக்கு போகிறான். அங்கே போனால் நீ அங்கே போய் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கு அப்புறம் நீ கூட்டி வரலாம். அவங்க உறவினர் என்ன சொல்லலாம் கேட்கலாம். அங்கே போய் வீராப்பா உன்னை எதிர்த்து அடிக்காத ஒரு சின்ன பையனை போட்டு சாத்துன்னு சேர்த்த வேண்டிய அவசியம் இருக்குது. இதே கை நீளுமா சாராய வியாபாரிகள் இதை அனுப்பி வச்சவன், அனுப்புறதுக்கு காரணமானவன் எவன்கிட்ட நீளுமா? நான் கேட்குறேன். ஒன்றும் தெரியாத, கொஞ்சம் மனநிலை சரியில்லாத, ஏதாவது விற்பனை பாயிண்ட்ல நிற்கக்கூடியவன் அவனுக்கு என்ன காசு வரைக்கும் நிற்பான்? எவனாவது அறிவு இருக்கிறவன் இதை செய்வானா? சாக்கு பையில போட்டு விற்கிறது போய் நிற்பானா? அப்போ அந்த அளவுக்கு தான் அவன் இருக்கான். அப்புறம் அவங்க பெரியவங்க சொல்ற என்ன கேட்க வேண்டியதானே, கேட்க வந்தவங்க இப்போ அடிக்கிறேன்னா ஒன்னே ஒன்றுதான், கேட்க நாதி இல்லை, காசு இல்லை, மக்கள் எளிய மக்கள், கேட்க எந்த பெரிய ஜனம் கிடையாது, அந்த மக்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது. பேக்ரவுண்ட்னா நான் கையை வைப்பேன். இதே கை வேற எங்கேயா நீளுமா? நான் கேட்குறேன். இதே ஈசிஆர்ல தண்ணியை போட்டு வேகமாக கார் ஓட்டுறாங்க, எவன்கிட்ட உன் கை நீளுமா? உன் கை பேசிடுமா? அப்போ இவன்கிட்ட பேசுற என்ன அர்த்தம்? அதிகார திமிரு. எளிய மக்கள்னா கை வைக்கலாம் அப்படின்ற திமிரு உங்களுக்கு எங்கேருந்து வருது? இந்த இடத்துல தான் இது ஒரு சம்பவம் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் நடக்கக்கூடிய சம்பவம். இப்போ நீ இந்த சம்பவத்துக்கு அடுத்து இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு. அதுவும் நேற்று நடந்த விஷயங்கள் தான். சங்ககிரி, அதாவது சேலம் நினைக்கிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி,
அந்த ஃபேமிலியிலேருந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க, என்ன மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் அனுப்பிச்சி வைன்னு சொல்லிட்டு. அவரோட வயது அவர் ஒரு 30-35க்கு மேலே இருக்கும் வச்சுக்கோங்க. அவர் கூப்பிடுறாங்க, அந்த அம்மா வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அனுப்பிச்சி வச்சுட்டு ஒரு 2-3 நாள் கழித்து ஃபோன் பண்ணுறாங்க, காவல்துறையிலேருந்து ஃபோன் வருது. அவருக்கு உடம்பு சரியில்லைம்மா, கொஞ்சம் வந்து பாருங்க அப்படின்னு. உடம்பு சரியில்லைம்மா வந்து பாருங்க அப்படின்னு சொன்னால், உடம்பு சரியில்லைன்றதானே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மறுநாள் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்க்கும்போது நேராக போஸ்ட்மார்ட்டம் தான். நேராக இறந்துருக்கார். மார்ச்சூரில் தான் வச்சு இவங்க காட்டுறாங்க. போய் பார்க்குறாங்க, என்னங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க இப்படின்னா, அதுக்கு அவங்ககிட்ட பதில் ஒன்றுமே கிடையாது. மார்ச்சில் பாரு அவங்க அந்த அம்மா பேட்டி கொடுக்குறாங்க எப்படின்னா, இங்கே உடம்பு ஃபுல்லாக பாதிப்பு. இதை நம்ம என்ன செய்யணும்னா, அந்த அம்மா பேட்டி இல்லையா, அவருடைய அண்ணனுடைய பேட்டி ஒன்று இருக்குது. அந்த பேட்டியை மக்கள் பார்க்கணும். முதல்ல மக்கள் பாருங்க, ஏன் நாடு என்ன நிலைமையில இருக்குது, எளிய மக்கள்லாம் என்ன மாதிரி கை வைக்க முடியும், காவல்துறை என்ன லட்சணத்துல இருக்குன்னு தெரியும். அந்த வீடியோல அவங்க இறந்து போனவருடைய அண்ணன் என்ன சொல்றான்னு கேளுங்க. நான் விஷயத்துக்குள்ள நாங்க வரோம். ஸ்டேஷன்ல 15 வருஷமா சரக்கு விற்கிறேன். போலீஸ்காரங்க இத்தனை பேர் வந்து பணத்தை வாங்கி தின்னானுங்க. நல்லாவே சொல்லுவேன், தின்ட்டாங்கல்ல, தின்னு போட்டு அவனை கூட்டி போய் எங்கள் இதில் வந்து இப்போ சங்கீரில் வந்து 2 நாள் வச்சுருந்தாங்க. 3 நாள் தான் வச்சுருக்கணும் டைம். 3 நாள் வச்சுட்டு போட்டு அவனுக்கு கண்டிஷன் சரியில்லை அப்படின்னாக்கா இப்போ எல்லாமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் இப்போ உடம்பு சரியில்லைன்னு பார்த்து தான் இங்கே வந்து இப்போ சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்பணும். அது அனுப்பலை. இப்போ 4 பேர் வந்து 5 பேர் வந்து நின்றுக்கிட்டு பறக்கிறாங்க. என் நம்பிக்கை கூட்டி பார்த்துக்கு, இந்த சொந்த தம்பி கூட்டி பார்த்து பறக்கிறாங்க. அது என்ன வழி? இல்லை, யார் பறக்கிறாங்க, எங்கே கூப்பிட்டு போகிறதுக்கு? போலீஸ்காரங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொண்டு போக சொல்கிறாங்க. நேற்றுக்கு தரல. தனியார் ஆஃபீஸுக்கு தனியார் மருத்துவமனைக்கு போகணுங்கிறாங்க. தனியார் மருத்துவமனைக்கு கூட்டி போயிட்டாங்க. இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு தரம்னாங்க. 10 மணிக்கு தரப்ப நான் வந்து வேண்டாம் அப்படின்ட்டேன். வாங்க மாட்டேன்ட்டேன். சந்தேகம் இருக்குல்ல, நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோம்னா எப்படி பண்ணணும்? ஒரே நாளில் பண்ணி கொடுக்கணும்ல. நம்ம ஸ்டாலின் அரசு வந்து இப்போ எவ்வளோ துல்லியமாக நடக்குது. வாங்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க? வாங்க மாட்டேன்னு சொன்னாக்கா அவங்க 4 பேர் 5 பேர் நிற்கிறாங்க, கால் நிற்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் இருக்காப்புல, நீ என்ன பண்ணது இல்லை, பொண்டாடியாச்சு பிள்ளையாச்சு, நான் தம்பிக்கு அண்ணக்காரா தான் பேசுகிறேன் நான். அவ்வளோதான். ஸ்டேஷனில் வந்து 3 நாளாக சென்ட்ரல் ஜெயிலில் வச்சது தப்பு. அவன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணது தப்பு. அவன் செல்ஃபோன் எடுத்ததும் தப்பு. அவன் செல் அங்கே வச்சிருக்கான். நீ பணம் வாங்கினது 5 வருஷமாக வாங்கிக்கினதும் தப்பு. தெரியுங்களா? எங்கே சங்கீர் ஸ்டேஷனில் இது எல்லாம் மதுவர்கள் வந்து தெரியாமல் இருக்கா? சொல்லுங்க. இந்த வீடியோவில் இப்போ பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த அண்ணன், அவர் பாதிக்கப்பட்டோட அண்ணன், அவருடைய பேட்டியில் வந்து அவர் குறிப்பிடுறது என்னன்னா, காவல்துறை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷமாக நாங்கள் மாமூல் கொடுத்து அந்த பிஸ்னஸ், அதாவது சாராயமோ பாக்கெட்டோ, இது வந்து ரொம்ப சர்வசாதாரணங்க. அவர் தெளிவாக தான் சொல்றாரு. எல்லா இடத்துலையுமே சாராய வியாபாரிகள், பிளாக்ல விற்கிறவங்க எல்லா பேருமே கப்பம் கட்ட தான் செய்கிறாங்க. கப்பம் கட்டி வாங்கி தின்னுட்டு காசு கொடுக்கலன்னு வச்சுக்கவே அவனை போட்டு அடிக்கிறது, மிரட்டுறது, உருட்டுறது, இந்த வேலையில் ஈடுபடுறது காவல்துறைன்றது முதலாவது குற்றச்சாட்டு. ஆனால் இந்த குற்றச்சாட்டு முக்கியமானதல்ல. ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு ஒன்று சொல்றாரு. அவருக்கு எந்த அளவுக்கு படிப்பறிவு இருக்குன்ற விஷயம் விட்டுருக்கேன். ஆனால் ஒரு விஷயம் எல்லாம் தெரியும், தெளிவாக பேசு. எப்படி சென்ட்ரல் ஜெயில் கூட்டி போவாங்க, அதுக்கு முன்னாடி என்னென்ன செய்வாங்கன்றது அவருக்கு தெரியுது. அதில் தான் தன்னுடைய தம்பியை கூட்டி போகும்போது அவங்க என்ன பண்ணிருக்கோம்னா, மெடிக்கல் செக்அப் எடுத்துட்டு போயிலையா? ஆமாம். முடியாதுன்னு கூட்டி போனேன். நான் கேட்குறேன், 2 நாள் வச்சுட்டு 1 நாளை கொண்டு போகணும். 3 நாள் எதுக்கு நீ ஸ்டேஷனில் வச்சிருந்த? முதலாவது கேள்வி நியாயமாக இருக்கு. 3 நாள் ஸ்டேஷனில் வச்சுட்டு எதுக்கு சென்ட்ரல் ஜெயில் கூட்டி போனேன்? சரி, சென்ட்ரல் ஜெயில் கூட்டி போனல, சென்ட்ரல் ஜெயில் கூட்டி போகும்போது என்ன ஆர்டர் பேஸில் கூட்டி போனேன்? அடுத்து அவங்களுடைய மனைவிகளுக்கும் உறவினர்களுக்கும் ஏன் நீ தகவல் கொடுக்கல? அவர் தெளிவாக சொல்லணும். இதுதான் கருத்து அவர் சொல்லக்கூடியது. அப்படி கூட்டி போனல, அவர் முடியாமல் இறந்து போயிட்டாருன்னு சொல்றல. 3 நாளைக்கு முன்னாடி நீ கூட்டி போகும்போது முடியாத மாதிரி இருந்தது, அடுத்த நாள் இறந்து போயிட்டாரா? அப்ப நீ கூட்டி போகும்போது மெடிக்கல் செக்அப் பண்ணிருப்பல, அந்த மெடிக்கல் செக்அப்ல அவர் முடியாதுன்னு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? இதுதான் அவர் சொல்றது. எனவே எந்த இடத்துல நமக்கு இது நிச்சயமாக காவல்துறையுடைய அத்துமீறல் இருக்கு அப்படின்னு எங்க நம்ம சந்தேகிக்க முடியுது அப்படின்னா, அது அந்த அம்மாவே சொல்லிடுறாங்களே. அதான் எங்க சந்தேகிக்க முடியுது அப்படின்னா, இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அவரை கூட்டி போன விஷயம், அது 3 நாள் வச்சிருந்தது, அவருக்கு மெடிக்கல் செக்அப் எடுத்து உள்ள ஓடி இருப்பாங்க. அது என்ன சென்ட்ரல் ஜெயிலு, ஏன்னா அதெல்லாம் உள்ள விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் உடனடியாக அவ இறக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கேட்டால் மாரடி பண்றாங்க. எனவே இது 100% சந்தேகம் எழுப்பத்தக்க இந்த வழக்கை விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா இந்த வழக்குக்கும் முந்தின வழக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. 2 பேருமே சாராய வியாபாரிகள் தான். பிளாக்ல விற்கிறவங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். பிளாக்ல விற்கிறவங்க, சாராய காய்ச்சி விற்கிறவங்க, பிளாக்ல விற்கிறவங்க. இதுல தான் நீங்க புரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சாராயம் பிளாக்ல விற்கிறாங்களே, ஒரு நாள் அடைக்கிறாங்க. காந்தி ஜெயந்தி அடைக்க முடிவு பண்றாங்க. இந்த சாராய வியாபாரிகள், பெரும்பாலான சாராய ஆலைகள் இருக்கிறது எல்லாமே திமுகவுடைய உடன்பிறப்புகள் தான். எல்லாருமே திமுக நிர்வாகிகள் தான் வச்சிருக்காங்க.
இவங்களுக்கு அந்த ஒரு நாள்ல மட்டும் நீங்க நம்புறீங்களா, குறைஞ்சபட்சம் 800 கோடி லாபம் பார்க்க முடியும். அதாவது ஒரு ஃபுல் அன்னை வரைக்கும் நமக்கு ஒரு 450 ரூபா 500 விற்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு மட்டமானதான் விற்கிறான்னு வச்சுக்கோங்க. ஆனா அன்னைக்கு டபுளா விற்கும். ஆமா, இப்போ ஒரு பீர் பாட்டில் வந்து ஒரு 150 ரூபாக்குள்ள இருக்குன்னா அன்னைக்கு 300 ரூபா விற்கிறாங்க. அப்ப டபுள் லாபம் கிடைக்கும். டபுளா விற்கிறாங்க. அப்ப அந்த டபுள் லாபம் கிடைக்கின்றது நீனு ஒரு பக்கத்து சட்டரை க்ளோஸ் பண்ணியது, டாஸ்மாக் சட்டரை க்ளோஸ் பண்ணு. நான் பிளாக்ல விற்கிறதுக்கு ஒரு நெட்வொர்க் வச்சிருக்கேன். இந்த நெட்வொர்க்கே இருக்கு. இது எல்லாமே ஒரு இடத்துல இருந்து யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு வரலாம் கிடையாது. இவங்க போய் டாஸ்மாக் கடையில் போய் மொத்தமாக அழிட்டு வராங்க, எங்க பில்லு கடத்துறாங்க கிடையாது. ஆனா இவங்க விற்கிறது எல்லாமே டாஸ்மாக் கடையில் விற்கிறக்கூடிய சாராயங்கள் தான். அப்புறம் எப்படி இவங்களுக்கு வருது? எனவே நேரடியாக அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து அனுப்புறாங்க மாவட்டமா. இதுல 100% மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளருக்கு பெரிய கமிஷன் போகுது. இல்ல அவங்க அங்கிருந்து அப்படியே பிரிச்சு விட்டு ஒவ்வொரு இடங்களையும் இது ஒரு நெட்வொர்க் இருக்குல்ல, இந்த நெட்வொர்க் மட்டும் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் 50,000 பேர் இதுல நேரடி வேலை வாய்ப்புல இருப்பாங்க. வேலை வாய்ப்புன்னு சொல்றேன், 50,000 பேர் இருப்பாங்க. இந்த 50,000 பேருமே பிளாக்ல விற்கிறவங்க எல்லாருமே ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம ஏதோ வகையில கூடுதலா சம்பாதிக்க முடியும்னு நினைச்சு இது ஒரு பார்ட் டைமா, சரி டாஸ்மாக் விற்கிற நம்ம ஒரு டயத்துக்கு முன்னாடி நம்ம வித்தா நமக்கு ஒரு 30 ரூபா கிடைக்கும் இப்படின்ற எண்ணத்துல, இல்லாட்டி யாராவது ஒரு அடிமையை சிக்கிருப்பாங்களே, இன்னசென்டா இருப்பான், அவனை பிடிக்க வேண்டியது. இப்படி ஆளுகளை பிடிச்சி இவங்க போறதில்ல, அந்த பாயிண்ட்ல நிப்பாட்டி விற்கிறது. இதுல இவங்களுக்கு கேஸ் கொடுக்கிருக்காரு, காவல்துறை கேஸ் காட்டுறதுக்காண்டி ஒரு 4 பேர் இப்படி இந்த என்ன நம்மளை எதிர்த்து பேசாம இருப்பாங்க, அவங்களை பிடிச்சிட்டு போய் இந்த மாதிரி பண்றது. அதுல ஒழுங்கா மாமூல் வரலன்னு வச்சுக்குவேன், அவனை இழுத்து போட்டு சாதுன்னு சாத்துறது. இவர் சொல்றது அந்த 2வது வரை. மாமூலை ஒழுங்கா கொடுக்கலன்றக்கா அடிச்சு கொண்டுட்டாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒரு விஷயத்த சொல்லுது சேலத்துல. இங்க இருக்க மீடியா பேசணுமா இல்லையா? நீங்களே யோசிங்க. நேற்று தூத்துக்குடியில சாத்தங்குளம் விவகாரத்துல 2 பேரை அடிச்சு கொண்டாங்கன்ற விஷயம் எவ்வளவு பரபரப்பாச்சு. லாக்அப் டெத். இந்த விஷயத்துக்கு ஏன் யாருமே பேசவே இல்லை? ஏன் 3 வருஷத்துல எத்தனை லாக்அப் டெத்? அதுல பேச முடியல. நீங்க இதுல எங்கேருந்து போகுது உங்களுக்கு வாய்? எல்லாருமே அடைச்சு உட்காந்துருக்காங்க. எந்த மீடியாவும் பேசல. இந்த விஷயம் எல்லாமே ஏதோ சோசியல் மீடியா கொஞ்சம் பரவதே ஒழிய எவனும் பேசவே இல்லை. இப்போ நீங்க நம்ம 2 விஷயம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, நம்ம பேசிட்டே இருக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தா நார்த் சென்னையிலேருந்து ஒரு லேடி, அவங்களுக்கு வந்து திருமணமாகி ஒரு 3 பசங்க இருக்காங்க. அவங்க வந்து ஃபேஸ்புக்கா ட்விட்டரா தெரியல, அது மூலியமா ஒரு போலீஸ் கான்டாக்ட் வந்திருக்காங்க. அவர் போக்குவரத்து காவல்துறை. ஆமா, ஆயுதப்படை காவல்துறை. அவருக்கும் அப்ப இது இன்னொரு கேஸ். இது வேற. இன்னொரு கேஸ். இது வேற. போக்குவரத்து காவல்துறை அது வேற. ஐபிஎஸ் ஆபீசர். அது அப்புறமா கூட நம்ம பேசலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த ட்ரிப்ளிகேன்ல வந்து அந்த பொண்ணு ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்கதா அந்த அம்மா சொல்றாங்க. எப்படின்னா, அதாவது செக்ஷுவல் டார்ச்சர். அவங்க கிட்டத்தட்ட எங்கெங்க நெருப்பு வச்சான்றது ஓப்பனா வெளிப்படையா சொல்றாங்க. இது புகார் போச்சா? புகார் எங்க போயிருக்காங்கன்னா, சேப்பாக்கு தொகுதி, யாரோட தொகுதி தெரியும், அந்த இடத்துல மகளிர் ஆணையத்துல போய் இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நடந்ததுன்னு. அங்க வந்து 3 கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனா கம்ப்ளைண்ட் எடுத்தாங்களா, ஃபைல் பண்ணாங்களா? கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்க, எஃப்ஐஆர் ஆகல. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அம்மா வெயிட் பண்ணி பார்த்து ஒன்றுமே ஆக்ஷன் எடுக்கலன்னு ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க, நேராக கமிஷனர் ஆஃபீஸில் போய் சொல்லியிருக்காங்க. கமிஷனர் ஆஃபீஸில் சொல்லியும் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் 1 to 1 அவங்க ஆடியோ இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. போலீஸ்லாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த சம்பந்தப்பட்டவர் பேசுறது. அதுக்கப்புறம் அவங்க ஒன்றுமே வேற வழி இல்லாமல் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இது என்ன நம்ம காட்ட முடியும்னா, சென்னையிலே நடக்குது இந்த சம்பவம், சென்னையிலே நடக்குது. அப்போ எந்த மாவட்டத்திலையும் ஒரு பெரிய அளவில் ஆரோக்கியமாக தமிழக காவல்துறை இல்லை. தமிழக காவல்துறை இந்த லட்சணத்தில் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் கிடையாது வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒன்றே சொல்லுவேன், என்ன அப்படின்னா, ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் இருப்பது, நீங்கள் ஒரு ஏன்ற அளவு ஒரு அதிகாரி வச்சுருக்கீங்க, அவருக்கு கீழே பின்ற அளவுக்கு ஒரு 4 பேர், அதுக்கு சின்ற அளவுக்கு ஒரு 4 பேர், இப்படின்னா அதிகாரி லெவலில் வச்சுக்கோங்க. ஏன்றவரை பின்றவை மதிக்கணும், பின்றவை சின்றவை மதிக்கணும், சின்றவை டின்றவை மதிக்கணும். மதிச்சு அவங்களோட உத்தரவை நடக்கணும். கரெக்டா? இது ஆர்டர். இந்த ஆர்டர் படி எப்பவுமே திமுக வந்தா இருக்காது. அதான் சட்ட ஒழுங்குக்கு காரணம். ஏன் திமுக வந்தா மட்டும் சட்ட ஒழுங்கு மோசமாகுதுன்னா, இவன் ஏபி எல்லாம் மதிக்காத இன்ஸ்பெக்டர் இருக்கா மாதிரி, அவன் உள்ளூர் மாவட்ட செயலாளர் மாதிரி அவனோட தொடர்பு இருக்கான். அப்ப இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவான், ஒரு இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ அவனுக்கு அவருக்கு மேல இருக்கிற டிஜிபியோ இல்லாட்டி எஸ்பியோ அதற்கு மேல இருக்கிற கமிஷனரோ யாரையும் மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன், எனக்கு திமுக சப்போர்ட்டுடா, நான் உன்னை மதிக்கணும் அப்படின்னு இந்த ஆர்டரவே கெடுத்து விட்டவன் யாரு? உண்மை நீங்க சொல்றது. ஆளுங்கட்சியினுடைய தொடர்பு, ஆளுங்கட்சி தொடர்போட இந்த ஆர்டர்ல செய்யக்கூடிய இந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் இந்த லெவலில் இருக்காங்க, அவங்களுக்கு மேல இருக்கிற ஆர்டரை எதையும் மதிக்காம தாந்தோணி தன்றமா அந்த அதிகாரத்தின் பேர்ல உச்சத்துல ஆடுறதுதான் இந்த ஒட்டுமொத்த சிஸ்டம் கெடுறதுக்கு காரணம். ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்குன்றது மிக முக்கியமான விஷயம். ஆனா எப்போ திமுக வந்தாலும் சரி,
எந்த ஆர்டரையும் மதிக்காத, நான் சொல்றதை கேளு, அவன் என்ன கமிஷனரு, நான் சொல்றேன் அப்படின்னு மாவட்ட செயலாளருக்கு உரிமையும் அவனோட மச்சினிச்சிக்கும் மச்சினுக்கு இருக்க உரிமை கூட அதிகாரம் கூட அதன் மேலுக்கு அதிகாரிக்கு இருக்காது கிடையாது. அதனாலதான் இந்த காவல்துறையில இந்த அளவுக்கு சீர்கட்டு ஆடுன்னு ஆடுறாங்க. ஏன்னா நம்மள எதுவும் செய்ய முடியாது, நம்ம ஆளுங்கட்சி தரவுல யாராவது ஒருத்தவங்க நமக்கு இருக்காங்க அப்படின்ற தயவுல தான் இந்த மாதிரி குற்றங்கள் அதிகரிக்குது. அப்ப இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, ஒரு குற்றம் நடந்திருக்குது, குற்றம் சார்ந்த விஷயங்களுக்கு புகார் கொடுக்கப்பட்டிருக்குது, அதுல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வேண்டியது உங்களுடைய அவசியம். ஏன்னா அதுல செக்ஸுவல் டார்ச்சர் மத்தால விட்டுருக்கு, ரிலேஷன்ஷிப்லாம் அவங்கவுங்க இஷ்டம். ஆனால் செக்ஸுவல் டார்ச்சர்னு வரும்போது நீ அதன் மீது ஆக்ஷன் எடுக்கணும். அதுவும் மகளிரான, அதுவும் மகளிர் காவல்துறை அதை எடுக்காம போமான அவங்க அட்வைஸ் பண்ணி அனுப்பி விடுறாங்கன்னா இது காவல்துறை கெட்டு குடிச்சதா இருந்த காரணம். இதுல உச்சபட்சம் ஒன்று சொன்னீங்க, உச்சபட்சம் என்ன அப்படின்னா சென்னையில ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவர் பேர் மகேஷ்குமார், அவருடைய விவகாரம். ஆமா, அதையும் பார்த்து மகேஷ்குமார் என்ன பண்றாரு அப்படின்னா, இது எல்லாம் பாதிக்கப்பட்ட நபர்கள் மக்கள், இதுல பாதிக்கப்பட்டது அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஒரு பெண் காவல். ஆமா, அவரே செக்ஸுவல் டார்ச்சர். அதாவது ஐபிஎஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அந்த பொண்ணை போட்டு பாடுபாடு படுத்தியிருக்கான், மனநிலை பாதிக்கப்பட்டு தன் வாழ்வையை முடிச்சுக்கிற அளவுக்கு போகுது. அந்த நிலைமையில ஒரு ப்ரெஷர் இருக்குது, உயர்நீதியை பத்தி எப்படி கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு தெரியாம கடைசியில் வெடிச்சு வெளியே வருது. இந்த லட்சணத்துல சென்னை இருக்கு, சென்னை இந்த நிகழ்வும் சென்னை. மகேஷ்குமார் இவ்வளோ நிகழ்வு நடக்கிறது ஒரு மாசம்லாம் கிடையாது, 2 நாள்ல 2 நாள் இந்த மாதிரி கெடுத்து குட்டிச்சோராக்கி வச்சிருக்காங்க. பதில் சொல்லுமா இல்லையா? இந்த துறைக்கு அமைச்சர் யாரு? எம்.கே. ஸ்டாலின். வாயை திறக்க சொல்லுங்க, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம என்ன சொல்லுவாரு, எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சி, ஊரே நாரி போய் கிடக்குது, அது உங்களுக்கு தெரியவே இல்லை. தெரியவே இல்லைன்றது எவ்வளவு பெரிய மோசமான செயல் தெரியுமா? ஒரு அரசனுக்கு மக்களோட நிலை என்னன்னு தெரியாம இருக்குன்னா அந்த அரசன் எவ்வளவு பெரிய கூண்டு கிளியா இருப்பார். அதை சுத்தி இருக்கிற நபர்கள் தான் இவங்களுக்கு எதுவுமே தெரிய விடாம அவர் சொகுசா பாதுகாக்கிறாங்க. ஆனா நாடு கெட்டு குட்டிச்சோரா போயிருக்கின்றது அவருடைய துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் 2 நாள் நடக்கக்கூடிய இந்த அநியாயங்களே போதும். எனவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்ன அப்படின்னா, திமுக ஆட்சியர் வந்துட்டால சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கும். அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நேரடியாக காவல்துறையினர் இந்த மாதிரி சம்பவங்களை ஈடுபடும். மிக்க நன்றி. நன்றி.